ஏங்க இப்படிலாம் சொன்னீங்கன்னா எனக்கு குற்ற உணர்ச்சியிலே நான் செத்துருவேன். சீரியஸா நீங்க சாவணும்ன்றீங்களா? சீரியஸா நீ சாவணும்டா அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? Hola! Vacation to Dubai starts from ₹29,999 only. GT Holidays. ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். Taste Daily. Taste the Daily. Branding partner Vimy Magic. Venue partner Guru Nanak College, Chennai. நான் அப்பப்போ சொல்லுவேன், எப்படி நான் 75 வயசு வரைக்கும் பாட்காஸ்ட் பண்ணுவேன்னு. இப்போ வந்து இன்னும் ஒரு 95 வயசு வரைக்கும் என்னால் பேச முடியும்னா நான் பாட்காஸ்ட் பண்ணுவேன். இந்த இடத்துல இவங்க கூட பேசுவேன். நான் சொல்லும்போது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட மாதிரி இருக்கும். அதாவது சூசைட் பண்ணும்போது இதை எதேச்சியாக கேட்டு அதை ஸ்டாப் பண்ணேன். அபார்ஷன் ஆகி நான் பாத்ரூமில் அழுதுட்டு இருந்தேன். நான் அப்போ வந்து இதை கேட்டு ஐ ஃபெல்ட் பெட்டர். இப்படிலாம் சொல்லும்போது என்னது நிஜமாலேவா, என்ன இப்படிலாம் இருக்காங்க, இப்படிலாம் யோசிப்பேன் நான். நீங்கள் திங்கக்கிழமை தான் லேட்டாக வரீங்கன்னு பார்த்தா இன்னைக்கு 3 மணிக்கு சொல்லிட்டு இங்கே லேட்டாக வரீங்க. மாஸ் காட்டணும்ல, மாஸ் என்ட்ரி வரணும்னா கூட்டம் வரணுமாமே. அவங்ககிட்ட மைக்கை பிடுங்குங்க. ஏங்க இப்படிலாம் சொன்னீங்கன்னா எனக்கு குற்ற உணர்ச்சியிலே நான் செத்துருவேன். சீரியஸா நீங்க சாவணும்ன்றீங்களா? சீரியஸா நீ சாவணும்டா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. பட் அப்போதான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, எனக்கு கிடைச்ச எதுவுமே சின்ன வயசுலேருந்து என் தங்கச்சி கிடைச்சதே இல்லை. ஷீ லாஸ்ட் எவ்ரிதிங் டு கிவ் அஸ் ஆல் ஆஃப் அஸ் சம்திங். அவளுக்கு எதுவுமே கிடைச்சதில்ல, ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததில்லை, லவ் பண்ணதில்லை. இது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு இன்னொருத்தர் சைட்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சதுக்கு மெயின் ரீசன் என்னோட தங்கச்சி. சினி உலகம் பிரசன்ஸ் பச்சை சட்டை த ஆர்ஜேபி ஷோ ஃபேன்ஸ் மீட் அண்ட் கிரீட். டைட்டில் ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடேஸ், இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பவர்ட் பை ஸ்ரீ வர்மா ஹெல்த் ஹார்மனி ஹாப்பினஸ். சப்போர்ட்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். பீவரேஜ் பார்ட்னர் டெய்லி. டேஸ்ட் டெய்லி, டேஸ்ட் த டெய்லி. எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப நன்றி வந்ததுக்கும், இவ்வளோ நேரம் ரொம்ப அமைதியாக காத்துட்டு இருந்ததுக்கும். ரொம்ப நேரம் இல்லை, ஆர்ஜே பாலாஜி அண்ணனோட ஷோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பச்சை சட்டை வந்துட்டே இருக்காரு. ஆர்ஜே பாலாஜி இஸ் பேக். எத்தனை பேர் இதில் பச்சை சட்டையில் வந்திருக்கீங்க? ஐயோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குருநானக் காலேஜோட சேர்மனோ பிரசிடென்ட் இங்கே இருக்காங்க. தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் அஸ் திஸ் பிளேஸ். இட்ஸ் அ நான் ப்ராஃபிட்டபிள் ஈவெண்ட். ப்ளீஸ் அவருக்கு ஒரு வாட்டி கை தட்டல, இந்த இடம் அவர் தான் கொடுத்தாரு. சரி, எல்லாம் காய் சொல்லுங்க. போன வாட்டி நான் வீடியோ எடுத்தேன் இந்த ஈவெண்ட்டை, ஆனால் அது வெளியே போடல. நிறைய பேர் என்னை தனியாக அசிங்கமாக திட்டினீங்க. ஏன் போடல, எதுக்கு வீடியோ எடுத்தேன், எதுக்கு ஃபோட்டோ எடுத்தேன்னு. எனக்கு அது வந்து எப்படி அது வெளில போகிறது ரொம்ப கூச்சமாக, ரொம்ப பர்சனல் ஈவெண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் நிறைய பேர்கிட்ட திட்டு வாங்கினதுக்கப்புறம் இந்த வாட்டி ப்ராப்பராகவே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட்டை வந்து இவங்களை வீடியோ எடுத்து நடத்த சொன்னேன். ஏன்னா வேறு வேலைலாம் இருந்ததுனால இவங்க தான் ஃபுல்லாக பண்ணாங்க. ஸோ சினி உலகம் டீமுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அண்ட் இதை கமர்ஷியலாக பண்ணாதீங்க. திடீர்னு நான் திரும்பி பார்க்கும்போது சர்ப்ரைஸ் அப்படின்னு யாராவது எங்கள் வீட்டிலேருந்து கூட்டின்னு வருது, அதெல்லாம் இல்லாமல் இந்த பாம்பு பூரான் தேலெல்லாம் அமுக்கி பார்த்து அதெல்லாம் இல்லாமல் நம்ம ஈவெண்ட்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். அதையும் கேட்டுக்கிட்டாங்க. ஸோ சினி உலகம் ஃபேன் மீட்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன் இது ஃபேன் மீட் கிடையாது, இது ஃபேமிலி மீட் அப்படின்னு. வாவ், ஸ்லைட்டாக கிரிஞ்சாக இருக்கேன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் கத்துனதில் பார்த்தா கொஞ்சம் எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கீங்க போல இருக்கு. ஸோ ரொம்ப யோசிச்சுட்டு வந்தேன். விஜய் கிருஷ்ணா வந்து ரொம்ப சென்சிபிளாக பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தான் கேட்டோம். இன்னும் வந்துட்டு இருக்கிறாங்க இந்த படத்துக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி வேறு ஒரு போர்ட்டலில் ஒரு மீட் அண்ட் கிரீட் நடத்தினாங்க. ஒரு 25 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆள்லாம் பிடிச்சி உள்ளே போகும்போது நல்ல கூட்டமாக தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் கூச்சமாக இருந்தது, என்னது யாருமே வரமாட்டேன்றாங்களேன்னு பார்த்தா இன்னைக்கு அந்த லவ் அப்படியே இன்டாக்ட் வச்சிருக்கீங்க. லவ் ஃபார் பச்சை சட்டை. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. தேங்க்யூ கைஸ். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த ஈவெண்ட்டு வந்ததுக்கு. அண்டு பச்சை சட்டை பற்றி நிறைய விஷயம் பேச போகிறதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறத பார்க்குறதும் எனக்கு ரொம்ப பர்சனலாக சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த கிரேட்
கரிகாலன் மேஜிக் ஷோ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த வகையில் நான் தான் அந்த பச்சை சட்டை ஷோவை பார்க்குறேன். ஏதோ ஒரு வகையில் மேஜிக் பண்ணி உங்களுடைய குரலும் சரி, நீங்கள் கொடுக்குற சில விஷயங்களும் சரி, எங்களுக்கு அடுத்தடுத்த நாள் ஓட்டத்துக்கு உதவியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இங்கே ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு தான் இந்த ஷோ வந்திருப்பாங்கன்றதை நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு 4 மணி நேரம் போதானே இந்த ஷோ? ஏன் அவ்வளோலாம் சொல்லாத பாவம். அந்த குருநானக் காலேஜ் பிரசிடென்ட்லாம் கிளம்பிடுவார். என்ன வாட் ஐ அலோட் ஒன்லி ஃபார் 2 ஹவர்ஸ்ன்றாரு. பட் ஆக்சுவலாக நான் வந்து இதை ஆரம்பிக்கும் போது கொஞ்ச நாள் ஒரு 2-3 வாரம் ஒரு மாதம் 2 மாதம் கழிவு வரைக்கும் இதான் பாட்காஸ்ட்டாக இப்படி தான் பண்ணுமானே எனக்கே தெரியாது. நிறைய பேர் அதை கலாய்ச்சாங்க. இது என்ன பாட்காஸ்ட்டு, நீங்கள் வாய்ஸ் நோட்டு மாதிரி இருக்குது, ஒரு 10 நிமிஷம் பேசுகிறான் இவன், என்ன அது ஒரு பாட்காஸ்ட்? ஏன்னா நிறைய பாட்காஸ்ட் வந்து 4 hours இருக்குது, 3 hours இருக்குது, 6 hours இருக்குது. நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே பாட்காஸ்ட்டே பண்ணதில்லை. பட் அதுக்கு மீறி இவ்வளோ பேர் கேட்குறது கூட இல்லை, இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அப்படின்னும் போது லாஸ்ட் இயர் தான் எனக்கு தெரிஞ்சது இது வந்து இட் மீன்ஸ் அ லாட் டு தெம்னு. இப்போ ரீசெண்டாக என்னால் வந்து லாஸ்ட் ஒரு மாதம் 2 மாதமாக வந்து ஒழுங்காக டெலிவர் பண்ண முடியல கரெக்ட் டைமில். ஸோ எனக்கு தான் பயங்கர எவ்ரி வீக் வந்து ஒரு சாட்டர்டே நைட் சண்டே எல்லாமே பதட்டமாயிடும். ஐயோ நம்ம இன்னும் ரெக்கார்ட் பண்ணலையே, நம்ம இன்னும் பேசலையே அப்படி இருந்துகிட்டே இருக்கும். மண்டேவும் போடாத போது என்ன ஆகிடும்னா அந்த வீக்கே எனக்கு ஆஃப் ஆகிடுது. ஸோ இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன், ஒரு மீட் அண்ட் கிரீட்டில் எல்லாம் நம்ம சந்திக்கலாம், ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு எக்கச்சக்க வேலை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படி சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி பார்க்கணுன்னு இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஈச் ஒன் ஆஃப் யூ. 15 நிமிஷம் தான் இந்த பாட்காஸ்ட். பட் ஆனால் அது இவ்வளோ பெருசு, நீங்கள் சொல்கிற அளவுக்கு இத்தனை பேர் லைஃப் டச் பண்ணுதுன்றது எனக்கு போன வருஷம் தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருந்தா நானே சொல்லுவேன், சும்மா ஏதோ நான் பேசுகிறேன் அவங்க கேட்குறாங்கன்னு இருப்பேன். பட் ஐ நோ இட் மீன்ஸ் அ லாட் டு லாட் ஆஃப் தெம். அண்ட் பர்சனலி எனக்கு இங்கே நிறைய பேர் தெரியும். அதான் நான் சொல்கிறது வந்து அவங்க மூஞ்சி பார்த்தே திலகன் எப்படி இருக்கீங்க அப்படி தெரியாது. பட் ஆனால் அவன் ஏதாவது ஒரு கதை எனக்கு சொன்னான் அப்படின்னா அந்த கதை நான் வந்து ஏற்கனவே அவன் கூட நான் இன்ஸ்டாகிராமில் அவன் லைஃப் எனக்கு சொல்லியிருப்பான். ஏதோ ஒரு மெயிலில் அந்த பையன் பற்றினது எனக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த பொண்ணு பற்றினது எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐ எம் எமோஷனலி கனெக்டட் டு ஈச் ஒன் ஆஃப் தெம். ஐ ட்ரூலி மீன் இட். இந்த படத்தை இது சொர்க்கவாசல் ப்ரொமோஷனாவோ இல்லைனா இந்த இடத்துல வந்து வேறு ஒரு விஷயத்தையோ ஒரு அஜெண்டாவையோ புஷ் பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இது வந்து பர்சனல் ஈவென்ட் பிட்வீன் மீ அண்ட் தெம். அண்ட் என்ன பண்ண போகிறோம் 2 மணி நேரத்துக்குன்னு எனக்கு பிளானே இல்லாதனால தான் ஐ தாட் சம்மோன் லைக் யூ, நீங்களும் பாட்காஸ்ட் கேட்பீங்க, ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆட் பண்ணுவீங்கன்றதுனால உங்களை கேட்டேன் ரிக்வெஸ்ட் பண்ணி. நீங்கள் நிறையா இருக்குது. இது போக முக்கியமாக நீங்கள் 2 பேரும் பேசிக்க போகிறீங்க, அதனால் ஃபேன்ஸோட கொஸ்டின்ஸ் நிறையாவே இருக்க போது நான் ரொம்ப அமைதியாகவே மைக் கொடுத்து வாங்கிக்கிறேன். அந்த மாதிரியே நான் அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எஸ், முதல் கேள்வியிலேருந்தே ஆரம்பிச்சிட்றேன். பச்சை சட்டை வந்து ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஒரு விஷயன்றதை நீங்கள் எப்போது வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்போ நாங்கள் வந்து நான் இப்போ படம் நடிக்கிறேன், இல்லை பைத்தியம் மாதிரி பேசணும் அப்படின்னா கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ணுறேன், இல்லை அதை ஜாலியாக பேசுகிறதுக்கு அந்த இடம் இருக்குது. நான் ஏதாவது ஒரு ஐடியா பயங்கர ப்ரில்லியண்ட்டாக ஏதாவது யோசிச்சேன் நானே நினச்சிக்கிட்டேன்னா அதை வந்து படமாக மாற்றி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ அது இல்லாமல் பர்சனலாக பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு ஸ்பேஸ் முன்னாடி இருந்தது, அது ரேடியோ. நான் டெய்லி பேசுவேன் அவங்க கூட. நான் டெய்லி பேசும்போதும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படி பேச மாட்டேன், ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் பேசுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பர்சனல் கனெக்ட் இருந்தது. எனக்கு அன்றைக்கி கோவமாக இருந்ததுன்னா அதை சொல்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னா நான் யாராவது ஒருத்தரை பார்த்து வியந்தேன், இல்லை யாராவது ஒருத்தர் என்னை ஹர்ட் பண்ணாங்க, இல்லை ஏதோ ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வெளில வரத்துக்கு ஒருத்தர் காரணமாக இருந்தாங்க, இல்லை ஒரு சம்பவம் காரணமாக இருந்ததுன்னா எனக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருந்தது. அந்த ரேடியோ போனதுக்கப்புறம் கோவிடில் தான் வந்து நான் பிக் எஃப்எம்மில் வேலை பண்ணியிருந்தேன். நான் வேலையை விட்டால் ஒரு 5 பேர் வந்து வேலையை விட்டு தூக்கப்பட மாட்டார்கள், அப்படி ஒரு சுச்சுவேஷன். லாக்டவுன், எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு என்னை எப்படியும் தூக்க மாட்டாங்க, வச்சுப்பாங்க. ஆனால் நான் வேலையில் இருந்தேன்னா எனக்கு கொடுக்குற சம்பளத்தில் இவனுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேரை தூக்கிடுவாங்க. ஸோ அந்த டைமில் தான் நான் டிசைட் பண்ணேன், நான் வாலண்டியர் பண்ணேன் ஃபஸ்ட்டு, நான் வேலையை விட்டு போகிறேன். அப்போ சொன்னாங்க வேணாம் இல்லை உங்களை வேலையை விட்டு அனுப்ப. சரி, அப்போ நான் சொன்னேன், அப்போது ஐ வில் டேக் அ பே கட், நீங்கள் யாரையும் வேலையை விட்டு தூக்காதீங்கன்னு. ஒரு 6 மாதம் நடந்தது. நான் சம்பளம் பாதியாக்கி நான் ஒரு 6 மாதம், ஏன்னா எனக்கு அந்த வேலையை விட வேணாம். 6 மாதம் கழித்து திருப்பி அந்த வேலையை விட்றப்ப, ஏன்னா கோவிட் முடியவே இல்லை, போயினே இது ஒரு 300 வருஷம் கோவிட் நடந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. போயிட்டே இருந்தோன்னா திருப்பி 6 மாதம் கழித்து நாங்கள் வந்து வேலையை விட்டு தூக்க போகிறோம் அப்படி சொன்னாங்க. அப்போ நான் வந்து சொன்னேன், இல்லை அப்போ நான் இப்போ கண்டிப்பாக வந்து நான் போகிறேன், கீப் தோஸ் 4 people. ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்போ தான் கெரியர் ஸ்டார்ட் ஆகுது. நான் ரேடியோ ரொம்ப வருஷம் பண்ணிட்டேன். ஸோ நான் வேலையை விட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப யார் இப்போ நம்ம டெய்லி பேசிகிட்டு இருந்தோம், இப்போ எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு இடம் இல்லாத மாதிரி இருந்தது தான் இந்த பாட்காஸ்ட் ஸ்பேஸ். எனக்கு அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன், சும்மா நம்ம அங்கே பேசுகிறோம் இங்கே பேசுகிறோம் அப்படி சும்மா பேச ஆரம்பிப்பேன். ஆனால் அதில் என்ன இம்பேக்ட் வருது அப்படின்னு எனக்கு எப்போ தெரிஞ்சுது அப்படின்னா, டு பி ஆனஸ்ட், போன வாட்டி நான் இவங்க எல்லாரையும் மீட் அண்ட் கிரீட்டில் பார்த்தும்போது தான் தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி எனக்கு மெயில் அனுப்புவாங்க, நல்ல பர்சனலாக மெசேஜ் அனுப்புவாங்க. நான் சொல்லும்போது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட மாதிரி இருக்கும். அதாவது சூசைட் பண்ணும்போது இதை எதேச்சியாக கேட்டு அதை ஸ்டாப் பண்ணேன். அபார்ஷன் ஆகி நான் பாத்ரூமில் அழுதுட்டு இருந்தேன், நான் அப்போ வந்து இதை கேட்டு ஐ ஃபெல்ட் பெட்டர். இப்போல்லாம் சொல்லும்போது என்னது நிஜமாலேவா, என்ன இப்படிலாம் இருக்காங்க, இப்படிலாம் யோசிப்பேனா, நம்ம மொக்கையாக தான் பேசுகிறோம், இதை போயிட்டு அப்படிலாம்
லாஸ்ட் இயர் பார்த்தா நேரில் பார்க்கும்போது தான் ஐ ஃபெல்ட் இப்போ சொன்னாங்கல்ல நிறைய பேர் போன வாட்டி வந்துட்டு பார்க்க முடியலன்னு. அது எப்படி நான் உண்மையிலேயே எப்படி இருந்ததுன்னா அந்த படையப்பா படத்தில் கிளைமேக்ஸில் டிராக்டர் எடுத்துன்னு வருவாங்களே தேனாம்பேட்டை ஃபுல்லாக அந்த அங்கே என் கூட என் ஃப்ரெண்ட் இருக்கார் செல்லம்னு குமரன். அவர் மேலே ஒரு 4 கேஸ் போட்டிருப்பாங்க போலீஸு. ஏன்னா அவர் பேரில் தான் நாங்கள் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். ஹோட்டல்லேருந்து கேஸ் கொடுத்துருப்பாங்க, ரோட்டில் டிராஃபிக் போலீஸ்லேருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பயங்கர கூட்டம் வந்தது, ஹோட்டல் கதவை மூட்டாங்க. எனக்கு ரொம்ப அப்போ தான் ஐ ஃபெல்ட் வாட் எவர் ஹேப்பன்ஸ், நான் இந்த படம் பண்ணுறேன், அந்த படம் பண்ணுறேன், இந்த வேலை பண்ணுறேன், அந்த இது எல்லாத்தையும் தாண்டி நான் அப்பப்போ சொல்லுவேன் எப்படி நான் 75 வயசு வரைக்கும் பாட்காஸ்ட் பண்ணுவேன்னு. இப்போ வந்து இன்னும் ஒரு 20 சேர்த்து 95 வயசு வரைக்கும் என்னால் பேச முடியும்னா நான் பாட்காஸ்ட் பண்ணுவேன். இந்த இடத்துல இவங்க கூட பேசுவேன். சூப்பர். தாமோதரன் தாத்தா 82 நாட் அவுட் அப்படின்னு ஒரு தெரியாமல் ஒரு பேர் வச்சிருப்போம்பா. ஓகே, ஆமாம் நீங்கள் அதையும் சொல்லியிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச 2 பேர் தனஞ்சயன், தாமோதரன். தனஜயனை விடவே மாட்டீங்களா? தெரியல, திடீர்னு எனக்கு அந்த பேர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பக்கம் இருக்கு தனஜயன். தாமோதரன் தாத்தா அது ஒரு ரியல் லைஃப் கதை. ஆனால் அவரோட பேரை நீங்கள் சொல்லலை, வேற ஒரு பேர் மாற்றி சொல்கிறீங்க. அந்த கேரக்டர் உங்கள் ரியல் லைஃப்பை மாற்றிருக்கா? இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தாமோதரன் தாத்தா, ஜிங்கா பூங்கா, பஞ்சு மிட்டாய் இது மாதிரிலாம் சொல்லும்போது பேராக தெரியும். இதில் எல்லாருமே என்னோடய லைஃப்பை மாற்றிருக்காங்களா அப்படின்னா இல்லை, மாற்றிருக்க மாட்டாங்க. எல்லாருமே என்னோடய லைஃப்பில் வந்து பெர்மனெண்ட்டாக இம்பாக்ட் ஏற்படுத்தியிருப்பாங்களான்னு ஏற்படுத்தியிருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு நிறைய அப்படி தான். நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா தனியாக வந்து இப்போ நீங்களும் நானும் ஃப்ரெண்ட் ஆகிடுறோம் அப்படின்னா நீங்கள் என் லைஃப் ஃபுல்லாக வந்து என்னை மாற்றணும்னு நினைப்போம். அது தேவையே இல்லையே. அந்த ஒரு நேரத்தில் நம்ம எந்த பக்கம் போகணும், இப்படி போகிற எங்கே தள்ளிப்போ அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உதவினா போதும். அந்த மாதிரி இந்த தாமோதரன் தாத்தாவோ இல்லை இந்த பாட்காஸ்ட்டில் வந்த எல்லா கேரக்டருமே நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். அவங்க அந்த நேரத்தில் என் லைஃப்பில் ஏதோ ஒரு இம்பாக்ட் பண்ணியிருப்பாங்க. சிலது லாஸ்டிங் இம்பாக்டாக இருக்கும், சிலது வந்து அந்த நேரத்துக்கான இம்பாக்டாக இருக்கும். அந்த கிளாஸ் பேர் மறந்துட்டேன், ஏதோ ஒரு கிளாஸு. அது ஒரு 15 வருஷம் முன்னாடி வந்து 16,000 ரூபாய் இருந்தது. அது 15 வருஷத்துக்கு முன்னாடி அதுவே 16,000 ரூபாய். அப்போ என்கிட்ட அவ்வளோலாம் காசு இருக்காது. ஆனால் அந்த 3 நாள் அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணால் உங்கள் ஒரே மாத்திரை உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லா பிரச்சனையும், அந்த மாதிரி இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அது தீர்வு சொன்னாங்க. நான் வந்து அதை போய் சேர்ந்துட்டேன். 16,000 ரூபாய் ஒரு பையன்கிட்ட கடன் வாங்கினேன். என் கூட வேலை பண்ணுற ஒரு பையன் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணான். நான் அவங்ககிட்டே கேட்டேன், நான் சேரணும் உனக்கு தான். அவன் அங்கே வாலண்டியர், நான் உனக்காக சேர்றேன், எனக்காக தான், நீ 16,000 ரூபாய் கட்டுறியான்னு. அவனுக்கு என்னென்னா ஐயோ நம்ம சொல்லி தொலைச்சிட்டோம், கட்டி தொலைப்போன்னு சொல்லி கட்டிட்டான். சேர்ந்துட்டேன். ஒரு 3 நாள் அங்கே இருந்தேன். 3 நாள் இருக்கும்போது நம்மளை என்ன பண்ண வைப்பாங்கன்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான விஷயங்கள்லாம் பண்ண வைப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து கூப்பிடுவாங்க, இத்தனை பேர் இருக்காங்க, யாருக்கெல்லாம் வீட்டில் கஷ்டம் இருக்குது அப்படின்னா இப்போ எல்லாம் கை தூக்குவோம். எத்தனை பேருக்கான நிஜமாலே கஷ்டம் இருக்குது வீட்டில்? என்னடா தம்பி ஒரே நிமிஷம், ஃபஸ்ட் எடுத்தோன்னே தூக்குற, கொஞ்சம் கையெடு அந்த மஞ்சள் சட்டை, எழுந்துரு. என்னப்பா உனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கேட்கறதுக்கு முன்னாடி வீடு அப்படின்னாலே தூக்குற கையை. உன் பேர் என்னப்பா? விக்கி. இந்த பேர் இருந்தாலே கஷ்டம்தான்ப்பா. என் டீம்லேயும் ஒரு பையன் இருக்கான். சொல்லுப்பா விக்கி, என்னங்க? இங்கே வந்து எனக்கு கஷ்டம் என்னன்னா, நீங்கள் திங்கக்கிழமை ஆனால் தான் லேட்டாக வரீங்கன்னு பார்த்தா இன்னைக்கு 3 மணிக்கு சொல்லிட்டு இங்கே லேட்டாக வருங்க. நீ இன்னொரு வாட்டி போயிட்டு அந்த ஆடியோ ஃபைலை கேளு. 3 மணிலேருந்து வர ஆரம்பிச்சிருங்க, நம்ம அதுக்கப்புறம் சீக்கிரமே ஆரம்பிப்போம். நான் 3 மணிலேருந்து அந்த ரூமில் தான்டா உட்காந்துருந்தேன். நீங்கள் வரல, நான் முன்னாடியே கேட்டு காட்டணும்ல, மாஸ் என்ட்ரி வரணும்னா கூட்டம் வரணுமாமே, அதுக்காக சும்மா உட்கார வச்சு ரூமுக்குள்ள அங்கெல்லாம் சும்மா உட்காந்து நானும் இந்த குருநானக் காலேஜ் பிரசிடென்ட்டும் பேசிட்டு இருந்தோம். அதுக்கு எங்கேயாச்சும் வந்து பேசினாச்சும் இருந்திருக்கலாம்ல. எவ்வளவு நேரம்டா பேச? கேளுங்கப்பா, உங்களுக்காக தான்ப்பா கேட்குறேன். அவன் கிட்ட மைக்க போடுங்க. வீட்டு கஷ்டம்னு போய் சொல்லியிருக்கான். எவ்வளோ ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன் தெரியுமா? இங்க சரி உங்களுக்கு வீட்டு கஷ்டம் இருக்கா? இருக்கிறதால தான் இவன் இருக்கிறதா வீட்டுக்கே கஷ்டம். சொல்லு. இதுக்காக தான் நான் வந்தேன். நீங்க இப்படி பேசினா போதும், என்ஜாய் பண்ணிட்டு நான் பாட்டு போயிடுவேன். சூப்பர்ப்பா, உனக்கு எதுவும் கஷ்டமே இல்லை. அப்போ நல்லது, கடவுள் புண்ணியத்தில் நல்லாவே இருக்குண்ணே. எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்குல்ல, இங்க யாருமே கஷ்டம் இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. எதுக்கு இப்போ நான் என்ன சமுத்திரக்கனியா? என்கிட்ட எதுக்கு இது பேசுறேன்? மைக் கொடு, அவர்கிட்ட மைக் கொடுத்துரு. வானா நீ மைக் கொடு. விக்கி உட்காரு. இந்த விக்கின்னு பேர் வச்சாலே டார்ச்சர் பண்ணுவானுங்க போல. விக்கி சரி, இந்த மாதிரி நிறைய பேர் டார்ச்சர் பண்ணிருக்காங்களா விக்கின்னு பேர் வச்சு? டாக் தட் விக்கி அப்படின்னு போட்டு விடலாம். நீ என்னடா விக்னேஷ் சிவன் மாதிரி அதை பற்றி கேட்குற மாதிரி கேட்குறேன். இல்லை, என் டீமில் என்னோட ஆறுயிர் நண்பன் ஒருத்தர் இருக்கார், விக்கி அவர் பேர். அவர் கஷ்டம் பண்ணும்போது கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வைப்பார். அவர் தான் என்னோட இது மாதிரி நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அதெல்லாம் பண்ணிடுவார் முன்னாடியே. இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு படத்துக்கு ஒரு ஆக்டரை வந்து இவர் இருந்தால் நல்லா இருக்குமே, ஆனால் அவர் டேட் இல்லைன்ட்டார், பண்ண மாட்டேன்ட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டோம். திடீர்னு பார்த்தா ஆனால் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓகே சொல்ல வச்சிட்டாரு. அதுக்கு ஒரு 20 நாள் அவர்கிட்ட டெய்லி நைட்டு அழகன் படம் மம்முட்டி மாதிரி ஃபோனில் பேசியிருக்கார். ஸோ அதனால் விக்கி இஸ் வெரி குட் பாய். தப்பாக நினச்சி பாரு, தனியாக போய் அழுவார். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த 16,000 ரூபாய் கட்டுறதுக்கு அந்த 3 நாள் அன்கம்ஃபர்டபுள் விஷயம்லாம் பண்ணுவாங்க. ஸோ எல்லா மாதிரி கேட்டாங்க, வீட்டில் யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கணும்னு. நான் வந்து கை தூக்கிட்டேன். ஸ்டேஜ்லேயே வச்சு ஃபோன் எடுத்து ஸ்பீக்கரில் வந்து யார் கூட எங்கள் அம்மா கூட அப்படின்னா அம்மா கூட இருக்கிற பிரச்சனையை இத்தனை பேர் முன்னாடி மைக்கில் பேச வைப்பாங்க. ஒய்ஃப் கூட இருக்கிற பிரச்சனையை இத்தனை பேர் முன்னாடி மைக்கில் பேச வைப்பாங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எல்லோரும் முன்னாடியும் கன்ஃபரன்ட் பண்ணி நம்மளை அப்படியே ஒரு மாதிரி அந்த துகில் உரிச்சு காட்டுற மாதிரி, நீ தான் கெட்டவன், இந்த உலகமே நல்லதுன்ற மாதிரி ஃபீல் பண்ண வைப்பாங்க.
நான் என்ன நினச்சேன், ஏதாவது ஒரு சேஞ்ச் இங்கே போனால் நடக்காதா அப்படின்னு நினச்சேன். அந்த 3 நாளைக்கு அப்புறம், அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் அந்த 3 நாள் நாங்கள் 2 கோர்ஸ் நான் அட்டன் பண்ணேன். ஒன்று பேசிக், அடுத்தது அட்வான்ஸ்ட். அந்த 2 கோர்ஸில் 3 நாள் அங்கே இருக்கிற வரைக்கும் என் லைஃப்பில் வந்து நான் சில மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டேன். என் ஆஃபீஸில் என்னை பொறாமையாக போட்டியாக பார்த்தவங்களுக்கு கால் பண்ணி, இந்த இடம் வந்து ரொம்ப பெருசு, ரேடியோவும் சரி நம்ம ஆஃபீஸும் சரி, நம்ம 2 பேருமே கோ எக்ஸிஸ்ட் ஆகலாம், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் என்னை பற்றி போட்டியாக நினச்சிங்கன்னா இல்லை எனக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் இனிமேல் என்ன அப்படி பார்க்காதீங்கன்ற கால் என்னால் அங்கே போய் எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க கூட முஸ்தபான்னு லைஃப் டைம் ஃப்ரெண்டாக இருந்தேன்னா கிடையாது. பட் ஆனால் எங்கேயோ அந்த ஒரு விஷயத்தை நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன். இதே தான் பர்சனலாக சில ரிலேஷன்ஷிப்லேயும் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டேன். பட் அந்த 3 நாளைக்கு மேலே அதோட வீரியமே இருக்காது. அவ்வளோதான், அந்த காசு கட்டினேன் 3 நாள். ஆனால் அவங்க என் வாலண்டியராக என் ஃப்ரெண்டு போகிறான்ல, அவன் ஏன் போகிறான்னா அவனுக்கு எப்போ அந்த கோர்ஸில் போய் வாலண்டியர் பண்ணாலும் அந்த 3 நாள் நல்லா இருப்பான். அதுக்கப்புறம் வெளில வந்ததுக்கப்புறம் பயங்கர விஷமாக மாறிடுவான். ஸோ இப்போ அதே மாதிரி தான் இந்த தாமோதரன் தாத்தாவோ இல்லை வேறு கேரக்டர்ஸோ வருவாங்க, லைஃப்பில் ஏதாவது ஒரு இம்பாக்ட் இருக்கும் அந்த நேரத்தில் அவங்க கொடுக்குற அந்த இம்பாக்டை வந்து நான் வந்து இவங்ககிட்டையும் சொல்லுவேன், இந்த வாரத்தில் பார்த்தேன், இதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை வந்து நம்ம லைஃப் கூட எடுத்துகிட்டு போகுமான்னு தெரில. சில பேர் தான் அந்த லைஃப் ஃபுல்லாக போகிற இம்பாக்ட் கொடுப்பாங்க. நம்ம எல்லாருக்கிட்டையும் அதை எதிர்பார்க்குறோம். ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் வில் மூவ் ஆன். அந்த தாமோதரன் தாத்தா கிட்டேருந்து நான் மூவ் ஆகிட்டேன். அவர் என்கிட்ட கொஞ்சம் அந்த நேரத்தில் இம்பாக்ட் கொடுத்துருப்பாரு. பட் ஆனால் எங்கள் தாத்தா தான் எனக்கு பயங்கர லைஃப் ஃபுல்லாக இம்பாக்ட் கொடுத்த தாத்தா. அப்படியே ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா உங்கள் தாத்தாவை பற்றி? அதாவது நாங்கள் வீட்டு வாசலில் ரோடு போட்டுட்ருப்பாங்க. அவங்க 20 பேர் இருந்தாலும் அவங்களுக்கு சுட சுட கொதிக்க சமைச்சு சாப்பாடு ஃபுல்லாக அவரே பரிமாறி அவங்க சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படுவார். இதை நான் பார்த்துருக்கேன். இதை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அவர் அதை வந்து பெருமையாக கூட சொல்ல மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கணுன்றது, பேசிக்காக நம்ம இப்படி தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு இது வந்து சின்ன வயசுலேருந்தே யாருக்காவது எதாவது பண்ணணுன்றது வந்து அவர்கிட்டேருந்து வந்தது. அரசியல் நிறையா புக்கு படிப்பார். அவர்னால தான் வந்து எனக்கு இப்போ வாய் ஜாஸ்தியாச்சு. எதோ படிச்சுட்டு என் கூட பேசுவார், நான் திருப்பி எங்கள் தாத்தா தான் பதில் பேசுவேன். இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் பேசும்போது இவனுக்கு வாய் ஜாஸ்தின்னு பேரை வரதுக்கு அது அவர்னால தான். ஸோ இன்னொன்று வந்து தாத்தா வந்து என் ஃபேமிலியை ரொம்ப நல்லா பார்த்துப்பார். என் கண்ணு முன்னாடியே எங்கள் அம்மாவெல்லாம் அவர் நல்லா பார்த்துப்பார். ஸோ அதுலேருந்து ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணுன்றது வந்தது. ஸோ நிறைய விஷயம் வாட் எவர் ஐ எம் டுடே இஸ் பிகாஸ் ஐவ் சீன் மை தாத்தா. தாமோதரன் தாத்தாவோட எங்கள் தாத்தாவை வந்து அவர் பேர் கல்யாணம். அவர் இது ஒரு காமெடியாது. எங்கள் தாத்தாவை பற்றி எமோஷன், எங்கள் தாத்தா பேர் கல்யாணம்னா நீ சிரிக்கிற, காமெடியாக சொல்கிற. இதே மாதிரி தான் ஒரு வாட்டி தாத்தாவும் நானும் 2012 படத்துக்கு போகிறோம். 2012 அவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2012 ரிலீஸ் ஆகிற டைமில் அவருக்கு வந்து 90 இயர்ஸ் இருக்கும். நல்லா ஆக்டிவாக தான் இருந்தார். படத்துக்கு போயிட்டு தேட்டர்லேருந்து படம் பார்த்துட்டு வரோம். அங்கே தேட்டரில் பார்த்தியா இதெல்லாம் வந்து 2002 உலகம் அழியிறத பார்க்குதுன்ற. டேய் எங்கள் தாத்தாடா அப்படின்ற. என்னடா பேர் சொன்னால் சிரிக்கிறான். ஸோ அவர் தான் என்ன லாங் டைம் லாஸ்டிங் இம்பேக்ட்னா என்னோட தாத்தா தான் சொல்வேன், தாமோதரன் தாத்தாவோட. சூப்பர்ண்ணா. உங்களோட இந்த இன்ஸ்டாகிராமோட பயோவில் வந்து பாட்காஸ்டர் ஆர்ஜே தான் ஃப்ரண்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் டிரெக்டர் இருக்கும், கீழே ஆக்டர், ரைட்டர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். நிறைய பேர் வந்து அவங்களோட அந்த ஹைட்டை ரீச் பண்ணும்போது கடந்து வந்த பாதைகளை வந்து அப்படியே கொஞ்சம் மறைச்சிட்டே வருவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு வர நிறைய நடிகர்கள் வந்து அவங்களோட இந்த சின்ன திரைன்ற ஐடென்டிட்டியை மறைக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு டவுன்ஃபால் மாதிரியே பார்ப்பாங்க. நீங்கள் வந்து இன்னும் அந்த ஆர்ஜே பாட்காஸ்டர் தான் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கீங்க. அதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா? ஏன்னா இது வரைக்கும் ஜெயம் ரவி வந்து பிரதர் ரவின்னு பேர் மாற்றிக்கல. நேகல் ரவி இன்னொரு நேகல் ரவி தான். அவர் ஜீவா ஜீவான ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு. நான் வேறு எதுவும் யாரும் கேட்டாங்க இது சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் ஆர்ஜேவாக வேலையை ஆரம்பித்தேன். எல்லாருக்கும் அது பிடிச்சி 8-10 பாலாஜி இருந்தாங்க. அப்போ நான் ஆர்ஜேவாக ஆரம்பிக்கும் போது எல்லா எஃப்எம்லேயும் ஒரு பாலாஜி இருப்பாங்க. நான் இப்போ வரும்போது என்னோட எஃப்எம்ல சொன்னாங்க நீ பக்கோடான்னு பேரை மாற்றிக்கோ அப்படின்னா. பக்கோடா பாலாஜினா இல்லை, வெறும் பக்கோடா. கலாய்ச்சிட்ட. ஆனால் வந்து இதில் என்ன பிரச்சனைனா, இந்த பக்கோடான்னு நான் மாற்றி ஒரு 10 வருஷம் பேசி செம்ம ஃபேமஸ் ஆனாலும் டப்புன்னு என்ன பண்ணிடுவாங்க, 10 வருஷம் கழித்து வேறு எஃப்எம் போகிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் பக்கோடா எத்தனே போக முடியாது. அந்த பேர் வந்து அந்த எஃப்எம் ஸ்டேஷனோட காப்பிரைட். ஸோ அதுக்கு 10 கோடி கேட்டாங்கன்னா நான் எங்கே போவேன்? ஸோ அதனால் நான் பக்கோடா வேணான்ட்டு நான் பாலாஜியோடய போகிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன் சென்னையில் வரும்போது. ஸோ அப்போ பாலாஜியாக இருந்தது. நான் ஒரு படம் ஷூட்டிங் பார்க்க, நீ இப்போ வந்து ஷூட்டிங்கில் போய் வீடியோலாம் எடுப்பல, அந்த மாதிரி பார்க்க போகும்போது ஆர்ஜே பாலாஜின்னு ஒருத்தர் கூப்பிட்டாரு. நான் டப்புன்னு இப்படி திரும்பி பார்த்தேன், ஏன்னா என்ன தான் கூப்பிட்றாங்களான்னு பார்த்தா, அதுலேருந்து பார்த்தா வெளில போகும்போது ஆர்ஜே பாலாஜி வந்திருக்காரு. ஆர்ஜே பாலாஜி இந்த காலேஜ் பசங்களாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ நான் பண்ணுற வேலையே ஒரு ஐடென்டிட்டி எனக்கு கொடுத்தது, சின்ன வயசுலேருந்தே இல்லாத ஒரு விஷயத்தை கொடுத்தது அந்த ஆர்ஜேன்ற வேலை தான். ஸோ நான் இப்போ நடிகர் ஆகிட்டேன், இல்லை டைரக்டர் ஆகிட்டேன், இல்லை நாளைக்கு வேறு ஏதோ ஒரு வேலை பண்ணுறேன், நாளைக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கிறேன், அதுக்காக நான் என்ன அண்ணாச்சி பாலாஜி நான் மச்சிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு எனக்கு ஐடென்டிட்டி கொடுத்தது ஆர்ஜே பாலாஜி தான். ஸோ அது அப்படியே எனக்கு இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதனால நான் அதை வந்து மாற்றணுன்ற அவசியம் இல்லைன்ற. டெல்லி கணேஷாகவே இருந்தார். அவர் கடைசி வரைக்கும் சென்னையில் தான் இருந்தார். அதனால் அதே மாதிரி நான் ஆர்ஜே பாலாஜியாவே இருந்துட்டு போகிறதுக்கு ஆசைப்பட்றேன்ப்பா. யாராவது கொஸ்டின் இருந்தால் அங்கேருந்து போகலாம். மொதல் விக்கி கேட்ட மாதிரி கேட்டாதீங்க ப்ளீஸ். விக்கி பக்கத்துலேயே மைக் எடுத்துன்னு போகாதீங்க. சொல்லுங்கள் மேடம், உங்கள் பேர்? ஸ்வாதி.
ஸ்வாதியா? ஸ்வாதி. ஸ்வாதி. எங்கேருந்து டாக்டர் வந்திருக்கீங்க? ஹியானி, பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். இதுக்காகவா? இல்ல ஆமா. வந்தபோது இது பீனிக்ஸ் மால் வந்தீங்களா ஷாப்பிங்? ஐயோ, இல்ல இதுக்காக பிளான் பண்ணி வந்திருக்கோம். உன் பேர் என்னம்மா? Hiyani, ஹியானி. ஓகே. பேர் என்ன, அர்த்தம் என்ன? a person close to heart. ஓ, ஹியானி. ஹியானி. சொல்லுங்க, நீங்க திண்டுக்கல் யானி. ஆக்சுவலி நீங்க எல்லாத்துலயுமே சொல்ற அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸோடையும் நாங்களும் எங்களை ரிலேட் பண்ணியிருக்கோம். லைக் மூர்த்தி அங்கிளோட, ஐ மீன் மூர்த்தி மாமாவோட ஃப்ரெண்ட் கீர்த்தி மாமாவா இருக்கட்டும், இல்லை இந்த மூர்த்தி அக்கா, அது வந்து பழசு, 4 நாம இருக்குல்ல. அண்ட் இப்போ ஆக்சுவலி நான் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கேன், 4 நாம இருக்கேன். ஏன்னா இது முடிஞ்சு போச்சு, அடுத்து நான் என்ன பண்றேன்னு தெரியல. ஏங்க இப்படிலாம் சொன்னீங்கன்னா எனக்கு குற்ற உணர்ச்சியிலே நான் செத்துருவேன். சீரியஸா நீங்க இப்போ நீங்க சாவணும்ன்றீங்களா? சீரியஸா நீ சாவணும்டா அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? இல்ல, அப்பதான் உங்க பிரேக் ஷார்ட் பிரேக்கா இருக்கும். பிரேக்னு சொல்லிட்டீங்க, திருப்பி எப்போ வருவேன்னு சொல்லவே இல்லையே. எனக்கே தெரியல, கொஞ்சம் நிஜமாலே என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நீங்க சொல்றீங்களா, அந்த கேரக்டர்ஸோட நாங்களும் எங்களுக்கு ரிலேட் பண்றோம் நீங்க சொல்லும்போது. பட் அந்த சொல்லும்போது தான் அதை பத்தி எங்களுக்கு ரிலேட் ஆகுது. ஸோ நீங்க அதை வந்து எப்படி ஒரு ஹேபிட்டாவே வச்சிருக்கீங்களா, ஒருத்தவங்களோட நீங்க பார்க்கும்போது இல்லை பழகும்போது இந்த கேரக்டரைசேஷன் வந்து இவங்க இதனால பண்றாங்க, லைக் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் இந்த ஒரு நீங்க பண்றதாவே இருக்கட்டும், நான் இந்த மாதிரி பண்ணேன், உங்க சிஸ்டர் கிட்ட நீங்க நடந்துக்கிட்டது, லைக் உங்களோட பாஸ்ட்ல நீங்க சொல்றதுல எல்லாம் வந்து இதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், லைக் என்னோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நான் இப்படி பண்ணேன். அண்ட் ஒவ்வொன்றுத்தையுமே நீங்கள் வந்து ஒரு இதோட ரிலேட் பண்ணுறீங்களா, அது எப்படி உங்களால் ரிலேட் பண்ண முடியுது? சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்க சொன்னது வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்க்குறேன். நீங்கள் வந்து நிறைய கேட்டீங்க. பிரேக் பற்றி சொல்கிறேன். முதல்ல என்னென்னா, நான் ஒரு படம் இப்போது நான் இந்த படம் தான் டைரக்ட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஆமாம். ஸோ நான் அதை பற்றி பேசி அது வந்து இவங்க சினி உலகத்தில் தம்ப்நெயிலாக போடக்கூடாதுன்னு போட மாட்டீங்க. ஓகே. ஸோ நான் இப்போ இந்த சூர்யா சாரோட படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறேன்னு எனக்கு ஆரம்பிக்கும் போது தெரியாது. ஸோ வந்து நான் இன்னொரு படம் பண்ணுறேன் அப்படி தான் சொல்லிட்டு நாங்கள் வேலை பண்ண ஆரம்பித்தோம். பட் அது வந்து கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறும்போது எவ்ரி வீக் இங்கே லேட் ஆகும்போது, அந்த லேட் ஆகிறது ஒன்றும் இல்லை, என்னை வந்து அது ரொம்ப கில்ட்டாக ஆக்கி எனக்கு ஐயோ பண்ணலையேன்ற பேக் ஆஃப் த மைண்டில் இருக்கும்போது நான் இங்கேயும் ஒழுங்காக பண்ண மாட்டேன்றேன், நான் அங்கேயும் போய் என் வேலையை பண்ணும்போது பேக்கில் இது ஓடிட்டே இருக்குது. ஏதோ ஒரு வெயிட்டை தூக்கி பின்னாடி வச்சுட்டு தூக்கிட்டு போகிற மாதிரியே இருந்தது. ஸோ எனக்கு அங்கே போயிட்டு எனக்கு டெய்லி வாரத்துக்கு ஒரு 2 hours கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறது யார்கிட்ட நான் தான் டைரக்டர். ஆனால் இங்கே வந்து உங்ககிட்ட சொன்னால் புரியும், ப்ராபப்ளி இந்த டைமில் நான் வேறு எதுவும் பண்ணாமல் இது ஒண்டி பண்ணும்போது பெட்டராக பண்ண முடியும்னு தோணுச்சு. அதனால் இந்த பிரேக். பட் எவ்வளோ சீக்கிரம் இது முடியும் அப்படின்றது, ஏன்னா இப்போ நான் லாஸ்ட் பிரேக்குன்னு சொன்னதுக்கப்புறம் ரெகுலராக மண்டே நைட்டு காலில் எல்லாம் போடுறேன். ஏன்னா அது என்ன தான் சின்ன ஷோ, வெறும் இடம் சொல்கிறதா இருந்தாலும் எனக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் பேசிடலாமான்னு தோணுச்சு. ஸோ பிரேக் வந்து இன்டெஃபினட்டாலாம் இருக்காது, சீக்கிரமே திரும்பி வந்துடுவேன். ஸோ உங்களோட கேள்வியோட பார்ட் 1 கேரக்டர்னு கேட்டது வந்து எனக்கு பேசிக்காக ரொம்ப பிடிச்சது வந்து ஹியூமன் பீயிங்ஸ். சில நேரத்தில் வந்து தனியாக இருக்க தோணும், ஆனால் இது வரைக்கும் வாழ்க்கையில் தனியாகவே எதுவும் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 3 நாள், இப்போ தான் லாஸ்ட் வீக் வந்து 3 நாள் 4 நாள் என்னோட ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போய் தனியாக படித்தேன். அதுலேயும் வந்து நான் ஒரு நாளைக்கு 100 வாட்டி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிடுவேன். ஏன்னா பயமாக இருக்கும் எனக்கு தனியாக இருக்கிறதுக்கு, ஏன்னா நான் தனியாக எதுவுமே பண்ணதில்லை. ஸோ எனக்கு ஹியூமன் பீயிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக தான் அவங்களெல்லாம் பேச ஆரம்பிப்பேன், பழக ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் ஜட்ஜ்மெண்டலானா ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன், பையனை அவ்வளோ சீன் போடுறான் அப்படின்னு தான் ஃபஸ்ட் என் மைண்டில் தோணும். பயங்கரமாக இங்கிலீஷ் பேசினானா என்ன திமிரு பிடிச்சவனாக இருப்பான் போல இருக்கே அப்படின்னு நினைப்பேன். அவன் இங்கிலீஷ் நல்லா பேசுவான், அவ்வளோதான் இருக்கும். என்னோட நல்லா டாலாக இருந்தானா பெரிய ஹைட்டாக இருக்கிற திமிரு அப்படின்னு இருக்கும். எதாக இருந்தாலுமே நான் முதல்ல ஜட்ஜ் பண்ண ஆரம்பித்தேன். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, என்னோட அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய ஜோக் அடிப்பாங்க, செமையாக வந்து நல்லா பேசுவாங்க. அப்படிலாம் இருக்கும்போது என் அம்மா சின்ன வயசுலேருந்து எல்லா சொந்தக்காரங்களையும் கமெண்ட் அடிப்பாங்க, வந்துட்டாண்டா கடன் கேட்கறதுக்கு அப்படின்னு. இல்லை அப்படின்னா யாராவது ரொம்ப நல்லவங்க வந்தால் கூட நல்லவங்க நடிச்சுட்டே வருவான் அப்படின்னு. எல்லாரையும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. இதை நான் பார்த்து வளரும்போது பேசிக்காக எனக்கும் அந்த கேரக்டர் இருந்தது தெரிஞ்சது. பட் ஆனால் எனக்கு மக்களையும் ரொம்ப பிடிக்குது, ஆனால் அவங்கள ஜட்ஜ் பண்ணாமே என்னால் இருக்க முடியல. அப்படின்னும் போது ஒரு பாயிண்டில் நல்ல எனக்கு இந்த அவேர்னஸ் வந்ததுக்கப்புறம் ஐ ஸ்டாப் ஜட்ஜிங் அபவுட் பீப்புள். எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நான் அவங்கள வெறும்னா அப்படியே ரிசீவ் பண்ண ஆரம்பித்தேன்னா அவங்க என்னவா வேணாலும் இருக்கட்டும், நம்ம ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அப்போ என்ன ஆச்சு, ஐ ஸ்டார்டட் ஃபாலிங் இன் லவ் வித் ஹியூமன் பீயிங்ஸ். என்கிட்ட இருக்கிற குரலாம் எனக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிது, பளிச்சுன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா ஒரு வண்டியில் காரில் போகிறேன், வேறு எனக்கு ஓட்ட தெரியாது ஒழுங்காக, பக்கத்தில் யாரோ ஒருத்தர் ஓட்டுறாங்க அப்படின்னா, யாராவது அந்த கார் போது திட்டினாங்க, ஏன் இப்படி போகிற அப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்க, இல்லை கெட்ட வார்த்தை திட்டுறாங்கன்னா எனக்கு அது கூட தோணாது. ஏன்னா இதே தப்பு நம்மளையும் வேறு ஒரு ஒகேஷனில் பண்ணுவோம். ஸோ ஐ ஸ்டார்டட் பிகமிங் மோர் அகாமடேட்டிவ் ஒன்லி ஆஃப்டர் ஐ ஃபெல்ட் ஐ வாஸ் ஸோ ஜட்ஜ்மெண்டல். இன்றைக்கி நான் ஜட்ஜ்மெண்டலாக சில விஷயம் யோசிப்பேன், பட் அடுத்த செகண்ட் வந்து எனக்கு வந்து இல்லை நம்ம ஜட்ஜ்மெண்டலாக இருக்கும் அப்படின்னு தோணும். இது வந்து என்னோடய ஒய்ஃபோட நடந்திருக்கு, என்னோட அம்மாவோட நடந்திருக்கு. நீங்கள் சொன்னீங்க என் தங்கச்சி விஷயம்னு சொல்லிட்டு, என் தங்கச்சி வந்து ஆல் அலாங் வந்து எனக்கு மொத்தம் 3 தங்கச்சி இருக்காங்க. என்னோட முதல் தங்கச்சிக்கு எனக்கு 2 வயசு டிஃப்ரென்ஸ். அந்த 2 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கிற தங்கச்சியை வந்து எவ்ரி டைம் என்னோட அடுத்த தங்கச்சி தம்பி பிறக்கும் போது எங்கள் அம்மா ஸ்கூல்லேருந்து நிறுத்திடுவாங்க. பிளான் பண்ணிலாம் இல்லை, என் தங்கச்சிக்கு ஸ்கூல் போக பிடிக்காது, எங்கள் அம்மா குழந்தைய பார்த்துக்க ஆள் வேணும்.
ஸோ அதனால் என்னென்னா நான் ஒண்டி ஸ்கூலில் சேருவேன், என் தங்கச்சி என் கூட சேருவா. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரத்தில் அவள் ஸ்டாப் பண்ணிட்டு வீட்டில் குழந்தைய பார்த்துப்பா. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு இதை வந்து பண்ணிட்டே இருந்தாங்க. 96ல் எனக்கு ஒரு தங்கச்சி பிறக்கிறா, 99ல் எனக்கு ஒரு தம்பி பிறக்கிறான், 2002ல் எனக்கு ஒரு தங்கச்சி பிறக்கிறா. ஸோ நான் இதுக்கு நடுவில் வந்து நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் படிக்கிறேன், என்னோட தங்கச்சி வந்து ஸ்கூல்லேருந்து படிப்பு நிறுத்திட்டே இருந்தாங்க. எனக்கு அப்போ அது பெருசாகவே தெரில. நான் என் காலேஜில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு வருவேன். செம்ம ஜாலியாக எங்கள் அம்மா சமைச்செல்லாம் கொடுப்பாங்க, நாங்கள் சாப்பிடுவோம். எங்கள் தாத்தா எதாவது பண்ணி கொடுப்பாரு, சாப்பிடுவோம். மாடியில் போய் விளையாடுவோம். எங்கள் அம்மா வந்து டும் படம் பார்க்கணும் அப்படின்னா 500 கொடுத்து எல்லாரையும் அனுப்புவாங்க. வீட்லேயே 500 இருக்காது. இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போகிறப்போ அப்படின்னா 500 நான் சொல்கிறது 2001-2ல். அப்போ எவ்வளோ பெரிய காசு. காலேஜுக்கே நான் 50 தான் வாங்கிட்டு போவேன். ஏன்னா ஸ்கூல் டைமில் கொஞ்சம் நாங்கள் நல்ல நிலைமையில் இருந்தோம். பட் ஆனால் எவ்ரி டைம் இது நடக்கும்போது என் தங்கச்சி வீட்டில் தான் இருப்பாள். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவள் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரிலாம் இல்லை. அவளுக்கு பேசுகிறதுக்கு தயக்கமாக இருக்கும். ஸோ ஒரு வாட்டி வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபேமிலிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலி. அந்த ஆண்டி, அந்த வீட்டில் இருந்த அண்ணா, அந்த அக்கா எல்லாருக்குமே வந்து அவங்க வீட்டு பையன் மாதிரி என்னை பார்த்துப்பாங்க. அப்பன் வந்து சாப்பிடுங்க, அப்பன் வந்து பால் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு பையன் மாதிரி, சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நான் கூப்பிடுவாங்க அப்பன் தான் ஸ்ரீலங்காவில் வந்து செல்லமாக கூப்பிட்றது. ஸோ அந்த நான் 5th or 6th அங்கே போய் அவங்கள அப்போ தான் தெரியும் எனக்கு. அதுலேருந்து ரொம்ப வருஷத்துக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தது. 11th படிக்கும்போது என் தங்கச்சி போய் அவங்க வீட்டில் சொல்லிட்டா, எங்கள் அண்ணன் வந்து இங்கே தான் அவங்கள ஆண்டின்னு கூப்பிட்றான், அண்ணான்னு கூப்பிட்றான், வீட்டுக்கு வந்து அசிசமாக திட்டுறான் அப்படின்ட்டா. நான் அப்படி சொல்லவே மாட்டேன், ஏன்னா எனக்கு அவங்களை நிஜமாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஆண்டி என்ன பண்ணிட்டாங்க, அந்த அண்ணா அக்காவெல்லாம் கூப்பிட்டு ஒரு 7:30 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டில் இருக்கேன், நான் சாப்பிட்டுட்ருக்கேன். நான் வந்து அவங்க வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் அப்போ தூரம். அவங்க நடந்தே வந்துட்டாங்க. வந்துட்டு மேலேருந்து கீழே அப்பன் அப்படின்றாங்க. நான் மேலேருந்து என்ன அந்த ஆண்டி குரல் மாதிரி இருக்குது, பாபி ஆண்டி அவங்க பேர், பாபி ஆண்டி வாய்ஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே வந்து பார்க்குறேன். ஆண்டி அப்படின்றேன். கீழே வந்தால் செம்ம திட்டுறாங்க. என்ன அப்பன் எங்ககிட்ட நடிக்கிறீங்களா? நானும் ஓமம் உங்களை எப்படி பார்த்தேன், நீங்களே ஓமம் என்னலை இப்படி பார்த்துட்டீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது எனக்கு வந்து இல்லை ஆண்டி எனக்கு புரியவே இல்லை. எனக்கு ஆனால் என் தங்கச்சி தான் சொல்லியிருக்கான்னு ஒண்டி புரிஞ்சுது, ஏதோ தப்பாக சொல்லியிருக்கான்னு. மேலேருந்து என் அம்மாவும் தாத்தாவும் வந்தாங்க. என்ன நடந்ததுலாம் தெரியாது அவங்களுக்கு. ஆனால் இந்த மாதிரி இவன் சொல்லியிருக்கான், தப்பாக சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு என் தங்கச்சி சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு என் அம்மா தாத்தா கிட்ட சொன்னேன்னு 2 பேரும் அட் அ டைமில் என் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம் இவன் சொல்லியிருப்பான், சாரி அப்படின்ட்டாங்க. நீ சிரிக்கிறல்ல, நான் அழுதேன், கதறி அழுதேன். பிகாஸ் ஏன்னா என்னோடய அம்மாவுக்கு தெரியும் இது பொய், நான் அப்படி சொல்லலைன்னு சொல்லிட்டு. என் தாத்தாவுக்கு தெரியும். ஆனால் அவங்க என் வீட்டோட ஆணி வேறே என் தங்கச்சி தான். ஸோ அவளே இப்படி சொல்லும்போது, ஏன்னா இப்போ எங்கள் அம்மாவால் என் தங்கச்சியை பகச்சிக்க முடியாது, ஏன்னா குழந்தைய பார்த்துக்க மாட்டான். என்ன பகச்சிக்கிட்டா 10 பைசாக்கு என்னால் வீட்டில் பிரயோஜனம் கிடையாது. நான் ஸ்கூல் போயிடுவேன். ஸோ நான் இந்த கோவத்தில் வந்து 6 மாதம் இவங்க கிட்டே பேசவே இல்லை. ஒரு 6 மந்த்ஸுக்கு வந்து அம்மாகிட்டையும் பேசலை, தங்கச்சிக்கிட்டையும் பேசலை, தாத்தாக்கிட்டையும் பேசலை. 6 மாதத்தில் ரொம்ப தனிமையாக ஃபீல் ஆச்சு. வீட்லேயே ஒரு நாளைக்கு ஒரு ரூமில் உட்காந்து கதறி எழுதுறேன். எங்கள் தாத்தா வந்து ஏதோ ஏமால தப்பு மாதிரி அவர் என்கிட்ட, பாரு இதனால தான் சொன்னேன். ஏன் தாத்தா நீ போய் சொல்லிட்டு இதனால தான் சொன்னேன்னு சொல்லிட்டு 6 மாதத்தில் அது மாதிரி சால்வ் ஆச்சு. இதே தான் நான் லவ் பண்ணும்போது என்னோடய ஒய்ஃபோட வீட்டில் ஃபோன் பண்ணி பயங்கரமாக சொல்லிட்டாங்க, எங்கள் அண்ணன் ஒரு டெரரிஸ்ட், அவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க, அவன் வந்து இந்த கெட்ட பழக்கம் இருக்குது, அந்த கெட்ட பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாம் அவங்களே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு செம வெறி, என்ன இவ எப்போ பாரு இப்படி பண்ணிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு. ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு கல்யாணமாக ஆயிடுச்சு. அது மீறி எனக்கு நான் கல்யாணம் ஆகிடுச்சு அதே பொண்ணோட. ஸோ கொஞ்ச நாள் கழித்து நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன், கல்யாணம் ஆகிடுச்சு. எனக்கு ஏதோ ஒரு ரேண்டம் ஈவினிங் ஏதோ ஒரு தாட்டில் வந்து வீடை பற்றி யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு ஏதோ அன்றைக்கி பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒழுங்காக இல்லை மைண்டில். பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து பயங்கரமாக வேலை நல்லா பண்ணுறேன், புகழ்ந்து என்ன ஆஃபீஸ்லேருந்து புகழ்ந்து ஏதோ ஒரு விஷயம்லாம் மெயிலாக அனுப்புகிறாங்க. நான் அதை பார்த்துட்ருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக கண்ணிலேருந்து தண்ணி வருது. என்னென்னா நான் ஆக்சுவலாக படித்தது, வேலைக்கு வந்தது, காலேஜுக்கு போனது எல்லாமே என் தங்கச்சி வந்து வீட்டில் இருந்ததுனால. சப்போஸ் அவள் வீட்டில் இல்லை அப்படின்னா நான் வந்து படிச்சிருக்கவே மாட்டேன். எங்கள் அம்மா என்ன குழந்தைய பார்த்துக்க வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பையன் பொண்ணு டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. பட் அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, எனக்கு கிடச்ச எதுவுமே சின்ன வயசுலேருந்து என் தங்கச்சி கிடச்சதே இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் அவள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஷீ லாஸ்ட் எவ்ரிதிங் டு கிவ் அஸ் ஆல் ஆஃப் அஸ் சம்திங். அவளுக்கு எதுவுமே கிடச்சதில்லை, ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததில்லை, லவ் பண்ணதில்லை. இது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, சத்தியம் தேட்டர் போயிருக்கேன், டும் படம் பார்த்துருக்கேன், மின்னலை படம் பார்த்துருக்கேன். நான் இதெல்லாம் சொல்லும்போது சின்னதாக படம் பார்க்குறது என்ன பெருசான்னு இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு சர்க்கிள் இருந்தாங்க. வீட்டில் பிரச்சனை, எங்கள் வீட்டில் இருக்க எனக்கு பிடிக்கலன்னா என்னால் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு நிம்மதியை நாட முடிஞ்சுது. நான் காலேஜ் படிக்கும்போதோ ஸ்கூல் படிக்கும்போதோ எனக்கு ஒரு சோஷியல் சர்க்கிள்லாம் இருந்தது. இந்த எந்த சர்க்கிளுமே இல்லாமல் இருக்கிற ஒருத்தங்களுக்கு ஆப்வியஸாக நம்ம வீட்லேயே இருக்கான், ஒரு வாட்டி கூட இவன் நம்மளோட கஷ்டத்தை பார்த்து இதுவே ஃபீல் பண்ணது இல்லையேன்னு இவளுக்கு எத்தனை வாட்டி தோணியிருக்கோம். ஸோ அவள் சொன்னதில் எனக்கு வந்து அப்போ முதல் வாட்டி நான் வந்து அவள் சைடில், நான் ஃபஸ்ட்டு இன்னொருத்தர் சைட்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சதுக்கு மெயின் ரீசன் என்னோடய தங்கச்சி. ஸோ ஐ திங்க் என்னோடய அம்மா எனக்கு எவ்வளோ என் லைஃப்பில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்களோ அது என்னோடய தங்கச்சியும் அந்தளவுக்கு என்னோடய லைஃப் நல்லா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். ஸோ அப்போ தான் வந்து ஐ ஸ்டார்டட் பிகமிங் அ பெட்டர் ஹியூமன் பீயிங், கன்சிடரேட் ஹியூமன் பீயிங் அபவுட் அதர்ஸ். இப்போ அவங்க கேட்ட தான் கேள்வி தானே இது. நீங்கள் 10 நிமிஷம் கேள்வி கேட்டிங்க, நான் 75 நிமிஷம் பேசிட்டேன் பதில்.
நீங்கள் நிறைய பேரை பார்ப்பீங்க, அவங்க எல்லாத்தையுமே நீங்கள் கோவப்படுவீங்க, ஆனால் அதுலேருந்து அடுத்த செகண்டே நீங்கள் வெளியே வந்துருந்தீங்க. இந்த ஹேபிட் எங்கேருந்து வருது? எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். என் ஃப்ரெண்டு குமரன், அவருக்கு தெரியும் அது. என்னோட கூடவே இருக்கார் அவர். செம்மையாக கத்துவேன், பயங்கரமாக கோவம் வரும். ஆனால் கொஞ்சம் பெட்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் இந்த கோவத்தை நான் ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணி கிரட்ஜாக வச்சுக்கும் போது எனக்கு ஒருத்தர் பிடிக்கவே பிடிக்காது. என் கூட வேலை பண்ணவர் ஒருத்தர். நான் வந்து எங்கே வெளில போனாலும் அவரை பார்க்கக்கூடாதுன்னே வேண்டிப்பேன். ஏன்னா அவரை பார்த்தா நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 7-8 வருஷம் முன்னாடி. இப்போ ரீசெண்டாக நான் வந்து அவர் ஒரு கல்யாணத்தில் பார்த்தேன். ஹைடா எப்படா இருக்க, சூப்பரா, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படி சொல்லிட்டு நான் போயிட்டேன். நான் நடிக்கலாம் இல்லை. எனக்கு அப்போ ஃபீல் ஆச்சு, நான் கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். என்னால் எனக்கு பிடிக்காதவங்களை பார்த்தா எனக்கு வந்து ஹேட்ரட் ஃபீல் ஆகல, இன்டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ணா எங்களுக்கு எப்போ பஞ்சு மிட்டாயை காமிக்க போறீங்க? அது பஞ்சு மிட்டாய் இங்கே தான் எங்கேயாவது உட்காந்துருக்காரா? பஞ்சு மிட்டாய் ஒருத்தன் இருக்கான், அது போய் கிடையாது. அவன் பேரை வச்சு நான் நிறைய அட்டுழியங்கள் பண்ணியிருக்கேன். எனக்கு சொல்லணும்னு தோன்ற சில விஷயத்தெல்லாம் அவன் சொன்னான்ருவேன். உங்கள் பாட்காஸ்ட்லனா நான் மோஸ்ட்லி மென்டலி ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருந்திருக்கேன். போகும்போது எனக்கு கடைசியாக ஒரு ஃபோட்டோ கிடைக்குமா? நான் உங்களோட நான் முத்தமே கொடுக்குறேன்டா உனக்கு, வாடா. தேங்க்ஸ். வாடா, இப்போவே வாடா. இப்போ இங்கே வாடா. இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் கிரிஞ்சு ஃபீல் வருமேன்னு பார்த்தா, ஆனால் நீ உண்மையிலேயே அழற மாதிரி பேசுகிறடா. Hola! Vacation to Dubai starts from rupees 29,999 only. GT Holidays. ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். Taste Daily. Taste the Daily. Branding partner Vimy Magic Venue partner Guru Nanak College Chennai.